டிட்வா புயலால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மண் சரிவால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 159ஆக உயர்ந்துள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்திருக்கிறது. காணாமல் போனோர் எண்ணிக்கை 191ஆக அதிகரித்திருப்பதாகவும் 2,17,263 குடும்பங்களைச் சேர்ந்து 7,74,724 பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அரசு கூறியுள்ளது. உயிரிழந்தவர்களில் 52 பேர் கண்டி மற்றும் பதுளை மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் என்றும் அரசின் செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. அனுராதபுரம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா உள்ளிட்ட பல ஊர்களில் வீடுகளை வெள்ளம் சூழ்ந்திருப்பதால் மக்கள் முகாம்களில் தஞ்சமடைந்திருக்கிறார்கள். ரம்போடா என்ற ஒரு கிராமம் மொத்தமும் மண் சரிவால் அழிந்து போனதாக அதிகாரிகள் கூறியுள்ளனர். கண்டி நகரில் மட்டுமின்றி அந்த மாவட்டம் முழுவதும் பெரும் சேதம் ஏற்பட்டிருப்பதாகவும் இலங்கையில் 20% வீடுகளுக்கான மின் சேவை ரத்து செய்யப்பட்டிருப்பதாகவும் அதிகாரிகள் கூறியுள்ளனர். பேருந்து மற்றும் ரயில் சேவைகளும் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் சாலைகளில் விழுந்து கிடக்கும் மரங்களை அப்புறப்படுத்தும் பணிகள் தீவிரமடைந்திருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். நாடு முழுக்க பெரும் சேதம் ஏற்பட்டிருக்கும் நிலையில் இலங்கையில் அவசர நிலை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.